வணக்கம் நண்பா. பணத்தை ஒரு சுமையாகவோ அல்லது எட்டாக்கனியாகவோ பார்க்காமல் அது ஒரு பயனுள்ள கருவி என்பதையும் அதை ஈர்க்கும் தகுதி உங்களுக்கு உண்டு என்பதையும் நீங்கள் நம்பினால் அந்த பணம் உங்களிடம் வரும். நான் அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்கவில்லை, எனது திட்டமிடலையும் உழைப்பையுமே நம்புகிறேன் என்ற எண்ணத்தை விதைப்பதன் மூலம் சுயக்கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நம்மால் வளர்க்க முடியும். மற்றவர்கள் கைவிடும்போது கூட தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவமே உங்களை வெற்றியாளராக மாற்றும். தூங்கும் போதும் வருமானம் வரும் வகையிலான அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். செல்வத்தை சேர்க்கும் போது உடல் நலத்தையோ அல்லது மன அமைதியையோ விட்டு கொடுக்க தேவையில்லை. அது இரண்டும் இருந்தால் தான் அந்த செல்வத்தை உங்களால் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். உங்கள் ஆழ்மனதில் உள்ள வறுமை அல்லது பயம் சார்ந்த எண்ணங்களை நீக்கி என்னால் முடியும், நான் தகுதியானவன் என்ற செல்வ மனநிலையை உருவாக்கினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் இருக்காது, அது ஒரு உணர்வு போன்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலையை செய்து முடிப்பதாகும். ஆர்வத்திற்காக காத்திருக்காமல் தினமும் செய்ய வேண்டியதை செய்தாலே வெற்றி நிச்சயம். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் பயம் அதிகமாகும். ஆனால் அந்த வேலையை செய்யத் தொடங்கினால் பயம் தானாகவே மறைந்துவிடும். தயக்கத்தை விட்டுவிட்டு முதல் அடியை எடுத்து வைப்பதே சிறந்தது. உங்கள் தோல்விகளுக்கோ அல்லது சூழ்நிலைக்கோ மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். உங்கள் உடல்நலம், வருமானம் அல்லது உறவுகளில் உள்ள சிக்கல்களுக்கு நீங்களே முழு பொறுப்பு என்று நினைக்கும்போதுதான் அதை மாற்றும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்களை தினமும் செய்யுங்கள். சவால்கள் வரும்போது சரி, நல்லது என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று பாருங்கள். தோல்விகள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். வாழ்க்கையில் கட்டுப்பாடு அல்லது ஒழுக்கம் இருந்தால் தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். உணவு கட்டுப்பாடு இருந்தால் ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். பணத்தை சேமிக்கும் ஒழுக்கம் இருந்தால் நிதி சுதந்திரம் கிடைக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அதிக ஓய்வு நேரம் கிடைக்கும். யோசிப்பதை நிறுத்திவிட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இப்போதே செயலில் இறங்குங்கள். உலகில் மற்றவர்கள் சாதிக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்களும் தகுதியானவர் தான். உங்களிடம் அறிவு இருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் இருக்கிறது. மற்றவர்களால் முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? எதையும் சாத்தியம் என்று முதலில் கற்பனை செய்யுங்கள். அது உங்களாலும் முடியும் என்று ஆழமாக நம்புங்கள். இறுதியாக அதை நிஜமாக்க முழு மூச்சுடன் உழையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் நிலைக்கு நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையின் 100 விழுக்காடு பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அதை மாற்றும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். கடல் காற்று எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் ஒரு கப்பல் எங்கு போய் சேர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த கப்பலின் பாய்மரம் தான். அதுபோல உங்கள் வாழ்க்கை பயணத்தை உங்கள் திறமையும் உழைப்பும் மட்டுமே தீர்மானிக்கும். நாம் 2 வகையான வழிகளில் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று இப்போது கஷ்டப்பட்டு உழைப்பது, மற்றொன்று வருத்தத்தின் வலி, காலம் கடந்த பின் வருந்துவது. இதில் ஒழுக்கத்தின் வலி சில கிராம்கள் தான், ஆனால் வருத்தத்தின் வலி பல டன்கள் எடை கொண்டது. காலம் மாறட்டும், சூழல் மாறட்டும் என்று காத்திருக்காதீர்கள். சூழல் மாறாது, நீங்கள் மாறினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஏன் சாதிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் மிக வலுவாக இருந்தால் அதை எப்படி செய்வது என்பது தானாகவே உங்களுக்கு தெரியவரும். உங்கள் இலக்குகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கத்துடன் உழையுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்குங்கள். காலையில் எழுந்ததும் உங்கள் படுக்கையை நீங்களே நேர்த்தியாக சரி செய்யுங்கள். இது அன்றைய முதல் வெற்றியை உங்களுக்கு தரும். ஒரு சிறிய செயலை சரியாக செய்ய முடியாதவர்களால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. கடலில் படகு செலுத்தும்போது எல்லோரும் இணைந்து துடுப்பு போட்டால் தான் கரை சேர முடியும். வாழ்க்கையிலும் உங்களுக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க நல்ல மனிதர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஒருவரின் உருவத்தையோ நிறத்தையோ பார்த்து எடை போடாதீர்கள். சாதனை படைக்க தேவையானது உடல் பலம் அல்ல, உள்ளத்தின் உறுதிதான். சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் பலன் கிடைக்காமல் போகலாம். வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. அதை ஏற்றுக்கொண்டு சோர்வடையாமல் அடுத்த வேலையை பாருங்கள்.
தவறுகள் செய்யும்போது கிடைக்கும் தண்டனைகள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். சில நேரங்களில் வெற்றியை அடைய ஆபத்தான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். தயங்காமல் தலைகுப்புற பாய்ந்து சவால்களை எதிர்கொள்ளுங்கள். உங்களை சுற்றித் தீயவர்கள், தடைகள் வரும்போது பயந்து ஓடாதீர்கள். அவற்றை நேருக்கு நேர் நின்று தாக்குங்கள். உங்கள் வாழ்வின் மிக கடினமான, இருண்ட காலத்தில் தான் நீங்கள் உங்கள் முழு திறமையையும் அமைதியையும் வெளிப்படுத்த வேண்டும். கழுத்து வரை சேற்றில் சிக்கி இருக்கும்போது கூட ஒரு சிறு பாடல் அல்லது நம்பிக்கை வார்த்தை ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் உற்சாகத்தை தரும். மற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் மனிதராக இருங்கள். நம்மில் பலரும் மன அழுத்தம் உடலுக்கு தீங்கானது என்று பயப்படுகிறோம். ஆனால் உண்மையில் மனிதனை அழிக்கும் மிக பெரிய விஷயம் சலிப்புதான். நம் மூளை நெருக்கடியான சூழலில்தான் மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கும். ஒரு வேலையை செய்ய காலக்கெடுவோ அல்லது அழுத்தமோ இல்லை என்றால் நம் ஆற்றல் சிதறிவிடும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறவி நோக்கம் உண்டு. அதை நாம் தேடி அடையாவிட்டால் நம் மனம் போதைப்பொருள், தேவையற்ற கும்பல்கள் அல்லது வன்முறை போன்ற தவறான வழிகளில் ஒரு போலியான நோக்கத்தை தேடிக்கொள்ளும். இது ஒரு தற்காலிக போதையை போன்றது. இது உங்கள் உண்மையான வளர்ச்சிக்கு உதவாது. குழந்தை பருவத்தில் நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன குரல் உங்களுக்குள் கேட்டிருக்கும். வளர வளர பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் சத்தத்தால் அந்த குரல் அடங்கி போயிருக்கும். மற்றவர்களைப் போலவே இருக்க முயலாதீர்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்கள் உண்மையான பாதை. ஒரு வேளையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் அதை துணிச்சலாக விட்டுவிட்டு புதிய சவால்களை ஏற்க தயாராகுங்கள். அது உங்களுக்கு புதிய ஆற்றலை தரும். சமூக வலைத்தளங்களிலும் மற்றவர்களின் கருத்துகளிலும் மூழ்கி கிடக்காமல் உங்களை நீங்களே கவனித்து உங்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராலும் ஈடு செய்ய முடியாதவராக மாறினால் மட்டுமே இந்த உலகில் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையின் ரகசியம் என்பது எங்கோ ஒளிந்து கொண்டிருப்பது அல்ல, அதை நாமே ஒவ்வொரு நாளும் உருவாக்க வேண்டும். நேற்று தெரிந்ததை விட இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டாலே அந்த நாள் அர்த்தமுள்ளதாகிவிடும். நமது உடலில் உள்ள அணுக்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் வெடித்த நட்சத்திரங்களில் இருந்து உருவானவை. எனவே நாம் பிரபஞ்சத்திற்கு அந்நியமானவர்கள் அல்ல, பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமே நாம். இந்த பேரண்ட பார்வை நமக்குள் இருக்கும் தேவையற்ற கர்வத்தை குறைக்கும். யாரோ சொல்லும் அறிவுரையை விட நாமே ஒரு செயலில் இறங்கி அதில் செய்யும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமே வலிமையானது. ஒரே தவறை மீண்டும் செய்யாமல் விழிப்புணர்வோடு இருப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். நமது வாழ்க்கையில் மற்றவர்களின் துயரத்தை ஒரு சிறு அளவாவது குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். அது ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் இந்த உலகத்தை இன்னும் சிறந்த இடமாக மாற்ற உதவும். முடிவில்லாத இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்பது ஒரு சிறிய தூசி போன்றது. இவ்வளவு சிறிய இடத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் சண்டையிடுவதும் வெறுப்பை உமிழ்வதும் வீணானது. நம்மிடம் இருக்கும் ஒரே வீடான பூமியையும் சக மனிதர்களையும் நேசிப்பதே நம் கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.